வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, உனக்கு நல்லது நடப்பதற்கு எத்தனையோ தடைகள் வந்தாலும் அந்த அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன். உனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு உன் கூட இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் உனக்கு எதிராக எண்ணம் கொண்டவர்களாக செயல்புரிபவர்களாக இருக்காங்க. ஆனால் உன் நல்ல மனசுக்காகவே அது அத்தனையையும் அடித்து நொறுக்கி தூள் தூளாக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். இப்போது இந்த எண்ணெய் தொட்டதின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் கலைந்து போக போகுது என் தங்கமே. இந்த இருள் எப்படி கலைந்து போய் ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக நாளை விடியல் வருமோ அதே போல உன்னுடைய பிரச்சனையும் தூள் தூளாக கரைஞ்சு மறைஞ்சு போக போகுது. இனி எந்த பிரச்சனையும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வேதனைப்படாத. உன் வேதனங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னை வெறுத்தவர்கள் முன்பாகவே உன்னை ஜெயித்து வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் காணாம போய் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது. நீ ஏங்கி தவிக்கும் ஆனந்தத்தை அழகான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். இப்போதே உன் மன வேதனைகளையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உன் வாழ்வில் இன்பம் பெருக என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். மற்றவங்க உன்னை என்ன நினைச்சாலும் நீ எப்போதும் உன்னை தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்க வேண்டாம். எப்போதும் உன்னை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சாதாரண மனிதனாக நினைச்சினா போதும். ஆமியன் செல்லமே, உயர்வாக தாழ்வாகன்னு சொல்றது மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து சொல்றது தான் சொன்னேன். நீ எப்போதும் உன்னை உயர்வாக ஆளாக நினைச்சுக்கோ. ஆனா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட நம்ம உயர்ந்தவங்க, இவங்கள விட நம்ம தாழ்ந்தவங்கன்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. ஏன்னா மற்றவர்களோட இவங்க நம்ம இந்த விஷயத்துல வசதியா இருக்கோம்னு நினைச்சினா அது உனக்கு ஆணவத்தை கொடுக்கும். மற்ற விஷயங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையே, அவங்கள விட நம்ம இப்படி தாழ்வா இருக்கோமேன்னு உனக்கு தோணுச்சுன்னா அது உன் மனசுல ஒரு தாழ்ந்த எண்ணத்தையும் தயக்கத்தையும் பயத்தையும் அடிமைத்தனத்தையும் உண்டு பண்ணிடும். எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே எதுவுமே நிரந்தரமாக இருக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னொருவர் வாழ்க்கையும் முன் வாழ்க்கையும் நீ ஒப்பிட்டு பார்ப்பதே தவறுதானே. இன்னைக்கு உன்கிட்ட எது இருக்கோ அது இல்லாமல் போகலாம், எது இல்லையோ அது நிறைய உனக்கு வந்தும் சேரலாம். அதனாலதான் எப்போதும் உன்னை எந்த விதத்திலும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதேன்னு சொல்றேன். அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினா நீ தலை குனிஞ்சு நிற்கவும் வேணாம், பாராட்டி பேசும்போது ரொம்ப பெருமைப்பட்டுக்கவும் வேண்டாம். எப்போதும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு உனக்கான செயல்களை நேர்மையாக செய்ய பழகு. உனக்கு நல்ல நேரம் வரும் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். இப்போது சோதனைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திக்கிற உன் வாழ்க்கையில வெற்றிக்குரிய வாய்ப்புகளை நான் தரப்போறேன். என் கருணை மழையால் உன்னுடைய வாழ்க்கை அழகானதாக ஆகப்போகுது. இனிமே நீ பயப்படாத, மனசு தளராதே. உன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையில நான் உயர்வை தருவேன். நீ அழுகும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இங்கு தேவையில்லை. உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு துணிஞ்சு எழுந்து நிற்கணும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் கண் கலங்கக்கூடாது. என்னை நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் கைவிட மாட்டேன், காப்பாற்றுவேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா கண்ணீர் வராது தானே. என்னுடைய இதயத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் மகளாக பிறக்கணும் என்பதுதான். நீ எப்படி என்னை என் நம்பிக்கையோடு வணங்குறியோ அதே போல நானும் உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால்தான் என் கருணை மூலமாக உனக்கான நிறைய விஷயங்களை செய்ய போற நானே நாளைக்கு குழந்தையாகவும் உனக்கே பிறந்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்க முடிவெடுத்துட்டேன். என் திருநாமத்தை உச்சரிக்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நிறைவாக கிடைச்சு நீ நிம்மதியாக வாழணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்க போகிறேன். என் திருவடியை பற்றி என் மீது பக்தி கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில
கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கும் உனக்கு நல்ல வழிகாட்டியாய் நானே இருப்பேன். நீ எப்போதும் கவலைப்பட வேணாம். கோபம் வர வேண்டிய இடத்துல வராமல் இருந்தாலும் பயனற்றது. வரக்கூடாத இடத்துல எல்லாரும் முன்னாடி கோபப்பட்டு கத்தினாலும் அதுவும் பயனற்றது. கோபங்கிற விஷயமே ஒரு தேவையில்லாத குணம் என்பதை புரிந்துகள். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன்னு என் மேலே முழு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்து தருவேன். என்னை நம்பும் உன்னை காப்பாற்றி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை நோகடிச்சு வாழ வேண்டாம். எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கும்படியும் நல்லா வாழும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். எந்த துன்பமும் இல்லாமல் மனசா நிலையான அமைதியோடு நிம்மதியோடு வாழ பழகு. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கை செழிக்கும்படியும் செல்வம் சேரும்படியும் செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நானே நிறைவேற்றுவேன். உன் கஷ்டம் எல்லாம் முடிந்து இப்போது சந்தோஷத்தை பார்க்க போகிறாய். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது என் செல்லமே. கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். இனிமே நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத ஆனந்த செய்திகளும் உன்னை நோக்கி வரும். என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வீசப்போகுது. இனிமே உன் துன்பங்கள் எல்லாம் கடலில் கரைஞ்சு போகும் உப்பை போல கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். அருள் பொழியும் அம்மாவாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளி தரப்போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அழிந்து ஒளிந்து போய் என் அருளால் உன் வாழ்க்கை அழகான மலரை போல மாறப்போகுது. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பா என் அருள் பார்வை உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். மழை வர்றதுக்கு முன்பாக வானத்தில் மேகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேரும். அதே போலதான் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் கூட வந்து ஒன்று சேர்ந்து விடு. இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பி நீ என்ன கூப்பிட்டினா நான் உன் வாழ்க்கையில வந்து உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். நீ என்னை தவிர வேறு எதையுமே நம்பவும் வேண்டாம், கூப்பிடவும் வேணாம், எதிர்பார்க்கவும் வேண்டாம். முழு நம்பிக்கையோட வராகி அம்மா நீ என்ன கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கும் சகல கஷ்டங்களையும் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவேன். நான் இருக்கும்போது இனி எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உன் துன்பம் துயரம் அனைத்தும் விலகி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்வேன். என் பாதம் பற்றிய உன் வாழ்க்கையில இனி எந்த கவலையையும் அனுமதிக்க போவதில்லை. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த பயமும் வேண்டாமேன் செல்லமே. என் மீது பக்தியும் அருளும் வைத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் சூழ்நிலையை மாற்றிக்கோ, இல்லாட்டி சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கோ. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே.